மாதேஸ்வரன் தமிழ் எபிசோட்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் எபிசோட நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ என்ன சார் எதுக்காக இதை நம்ம போடுறோம், எதுக்காக நம்ம வீடியோ இதெல்லாம் நம்ம போடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழை வந்து நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி படிச்சு வச்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களா கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் படித்தவங்களுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்பிளே பார்க்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா, அது சம்மந்தமாக வேற ஆப்ஷன்ஸ், அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுதா, இதெல்லாம் உடனே நீயே செல்ஃப் செக்கிங், ஓகே, செல்ஃப் எவாலுவேஷன் சொல்கிறாங்களா, அதே மாதிரி நீயே உடனே செக் பண்ணிக்கோ. ஓகே, இதே மாதிரி 6th 7th அடுத்து 8th 9th நம்ம ஒரு 2 வீடியோ அப்படி இல்லைனா ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து கொஸ்டின் அண்ட் டிஸ்கஷன் தான். ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலே ஒரு 4-5 பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இங்கே ஒர்த். ஓகேங்களா? ரைட்டாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வச்சு அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகன்றி விலகி விடுவான் என்று பாடியவர் யார் அப்படி கேட்கிறான். ஓகே, ஒரு பாடல் வரி. ஓகேங்களா? அதாவது ஒரு தைரியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி. அஞ்சாமை மிக்கவன் தான், அதாவது அஞ்சாமைனா பயப்படாதவன், எவனுக்கும் பயப்படாதவன். சரியா? அப்ப அந்த அஞ்சாமை மிக்காதவன் தான், இல்லாதவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உயர்ந்த குணமுடையவர்கள். ஓகே, எல்லாருக்கும் தான் கிடையாது, உயர்ந்த குணமுடையவர்கள், அதாவது கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படக்கூடியவர்கள். ஓகே, அதுக்கப்புறம் தமிழ் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய சான்றோர்கள். இந்த சான்றோர்கள் அஞ்சுவதை கண்டு, ஓகேங்களா, அஞ்சி அகன்றி விலகி விடுவான். அப்போ சான்றோருக்கு மட்டும்தான் அஞ்சுவான், வேற யாருக்கும் அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி படித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன் அவர் தான். ஓகேங்களா? முடியரசனை பத்தி என்ன இருக்கும், 6th புக்ல ஒரு செய்யுள் பகுதி இருக்கும். ஓகேங்களா? முடியரசன் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படி பார்த்தா துரைராசு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பெயர் என்னது? துரைராசு. ஓகே, இயற்பெயர் துரைராசு. நம்மளே வந்து நம்மளுடைய எபிசோட்லேயே ஓ என் கவிஞரே அப்படின்ற தலைப்புல இதுக்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடி தான் வந்து துரைராசு, அதாவது முடியரசனை பற்றிய தனியாக அவருக்குன்னு மட்டுமே ஒரு வீடியோ தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இவரை வந்து அண்ணா அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா, திராவிட கருத்துக்களையும் தமிழ் குறித்து அதிகமாக இவர் பேசுறதுனால அண்ணா இவர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படி சொல்லுவாங்க. வானம்பாடினா கவிஞர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முடியரசன் அப்படின்னாலே அவர் எழுதிய நூல்களை பொறுத்தவரைக்கும் இதை நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? சிம்பிளா நான் வச்சுக்கோ, முடியரசன். இப்போ நிறைய முடி வச்சிருக்காங்க. நிறைய முடி யாரை வச்சிருப்பா? பெண்கள் அதிகமா நிறைய முடி வச்சிருப்பாங்க. அப்போ பெண்கள் சம்பந்தமா பெண்களுடைய பெயரை வைத்து இவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம் எழுதியிருக்காரு? பூங்கொடி, ஓகே, வீர காவியம், காவிய பாவை, இந்த மாதிரி ஒரு 3 புத்தகங்களை முடியரசன் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் முடியரசனை பத்தி. முடியரசன் இந்த மாதிரி நூல்களை வந்து இந்த பாடல் வரியை வந்து இவர் தான். மீதி ஆப்ஷன் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் தான். ஓகேங்களா? சு சக்திவேல் வந்து எங்க வருவார் அப்படி பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இயல், நாட்டுப்புற பாடல்கள் வருவாங்க, அந்த பாடல்கள் வருவார். பெருவாயின் முள்ளியார் வந்து சங்ககால இலக்கிய புலவர். சரிங்களா? அடுத்து பாரதியார் தொடங்கிய வார இதழ். கண்டிப்பா எல்லா கவிஞர்களும் நிறைய இதழ் நடத்திருக்காங்க. இதழ்களுடைய பெயருக்காக மட்டுமே என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்டுல ஒரு 3 பேஜ் போட்டு எழுதி வைக்கலாம். அந்த அளவுக்கு தமிழ்ல நிறைய இதழ்கள் நடத்திருக்காங்க. பெரியார் இதழ் நடத்தின இதழ்கள் பார்த்துட்டீங்கன்னாலே ஒரு 5 இதழ் வரும். அண்ணா நடத்திய இதழ்கள், இந்த மாதிரி விடுதலை போராட்ட வீரர்கள், அதுக்கப்புறம் கவிஞர்கள், இவங்க நடத்தின இதழ்களே எக்கச்சக்கமா இருக்கும். ஓகேங்களா? அப்படி பாரதியார் நடத்திய இதழ்கள், பாரதியாரை பற்றி நம்ம தனியா படும்போது நிறைய இதழ் நடத்தின சுதேசி மித்திரன், ஓகேங்களா, அப்புறம் வந்து விஜயா, இந்த மாதிரி நிறைய இதழ் நடத்தியிருப்பாரு. அதுல முக்கியமான ஒரு இதழ் வந்து இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தான். ஓகே, இந்தியா இதழ் நடத்தியவர். ஓகே, ரைட். இப்போ வேற 3 இதழ் பாருங்க. குயில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பொன்னி, இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் படிச்சிருக்க மாட்டீங்கன்னா, பொன்னி என்கின்ற இதழை நடத்தியது ஸ்கூல் புக்ல இருக்குது, பழைய புத்தகத்துல இருக்குது. பழைய புத்தகம் படிச்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அடுத்து தமிழ் சிட்டு புது புத்தகத்தை நம்ம 6thலயே இருக்குது. ஓகே, அப்ப இந்த 3 நடத்தியது யாரும் பார்க்கலாமா? குயில் என்ற இதழையும் பொன்னி என்ற இதழை நடத்தியது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். ஓகே, குயில் என்ற இதழையும் பொன்னி என்ற இதழையும் நடத்தியது. குயில் நமக்கு தெரியும் ஃபேமஸா பாரதிதாசன் தான். ஆனா பொன்னி என்ற இதழையும் பாரதிதாசன் நடத்தியிருப்பார். சரிங்களா? பாரதிதாசன் நடத்தி பாரதிதாசன் கால கவி, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்து பொன்னீர் இதழ் நடத்துறதுனால பொன்னியின் செல்வர் என்றே ஒருத்தர் அழைக்கப்படுகிறார். ஓகே, அடுத்து பாருங்க. தமிழ் சிட்டு 2 நூல், தமிழ் சிட்டு
தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல் இருக்கும். இந்த 2 இதழ்கள் நடத்தியது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் தான் தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு 2 இதழ்கள் நடத்திருப்பாரு. அப்ப நமக்கு இந்தியா என்ற சரி பாரத நடத்திய வார இதழ் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாரத நடத்தியது என்ன கேட்டாங்கன்னா இந்தியா தான் பாரத நடத்திய வார இதழ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? விடுபட்டதை நிரப்புக. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி டிஎன்பிஎஸ்சியில் அமையும். ஏன் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. சரிங்களா? ஏன்னா உலகமே போற்றுகிறது, உலகமே போற்றக்கூடிய நூலை நம்ம தமிழர்கள் தமிழை படிக்கக்கூடிய நம்ம போற்றாம இருக்கக்கூடாது, படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழ்ல அதிகமா திருக்குறளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமா படிக்கணும். ஓகே, கேள்விகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல அதிகம் சரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல அதிகமா வைக்கிறாங்க. அப்போ ஏன் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய கருத்துகள், அது இருக்கக்கூடிய வார்த்தை வளங்கள், தமிழுடைய வளங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காக படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது திருக்குறளுடைய அர்த்தம் படிக்கிறதை தாண்டி திருக்குறளையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டேஷ் போட்டு, அதாவது 2 அடி இருக்கக்கூடிய திருக்குறள்ல 1 அடி ஃபுல்லா கேட்காது, அதுக்குதான் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்க என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். பணி உடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற, அப்படிதான் ஆன்சர். ஓகேங்களா? பணி உடையான் இது சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பணி உடையன் அப்படின்னா பணிவாக நடந்து கொள்வது, இன்சொலன் அப்படின்னா இனிமையான சொற்களை மட்டுமே பேசுவது. ஓகேங்களா? இனிமை அல்லாத சொற்களை பேசவே கூடாது. ஓகே, அந்த பேசக்கூடாத சொற்களை பேசினா அது அவனுக்கு ஒரு அழகே கிடையாது, அதுதான் சொல்றாங்க. அப்போ பணிவா இருக்கிறதும் இனிய சொற்களை பேசுவது தவிர அதான் ஆதல், இது மட்டும்தான். இதை தவிர ஒருத்தருக்கு அணி அதான் அணிகலன்கள் அழகுங்கிறது வேற எதுவுமே கிடையாது, அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். சரிங்களா? ரைட். அடுத்து தாவர இலைகள் பெயர்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு 6th புக்ல அந்த உரைநடை டாபிக்லேயே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க புக்கிலேயே. சரிங்களா? என்ன கொடுத்துருப்பாங்க? பாக்ஸ் போட்டு அதுல தாவரத்துடைய பெயர், லெஃப்ட் சைடுல தாவரத்துடைய பெயர், இங்க இலைகளுடைய பெயர். ஓகேங்களா? என்ன தாவரத்துடைய பேர் என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் மா, பலா, வாழை, அப்புறம் அரச மரம், அப்புறம் நெல், கரும்பு, அப்புறம் மற்ற வெற்றிலை, இந்த மாதிரி தாவரத்துடைய பெயர் இங்க கொடுத்துருவாங்க. அது சம்பந்தமான இலையோடைய பெயரை ரைட் சைடு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழை இலை அப்படிதான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்க. அப்புறம் பலா இலை அப்படிதான் சொல்லுவோம், மா இலை அப்படிதான் சொல்லுவோம், அரச மரத்து இலை அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ 3மே இலை குறிக்கக்கூடிய பெயர். பொருந்தாதது கேட்கிறாங்க, 3மே சேமா இருக்கக்கூடியது. ஓகே, அப்ப கரும்புனா என்ன சொல்லுவோம்? கரும்பு எல்லாரும் பொங்கலுக்கு வாங்கியிருப்பீங்கல்ல, அதுக்கு மேல இருக்குது கிரீன் கலர்ல, அது எப்படி இருக்குது? மயிலின் தோகை மாதிரி இருக்கா, அதனால கரும்பு தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த 3 ஒரே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? நெல் இருக்கு. அப்ப நெல்லை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லையும் வரகுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க வரகு. ஓகே, அந்த நெல்லையும் வரகும் என்ன சொல்லுவாங்கன்னா வரகு நெல்லோட இலையை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாள். ஓகே, தாள் ஏன் அப்படின்னா அதான் நீங்க விவசாயம் பண்றவங்க கேட்டு பாருங்க, அந்த காலத்துல தான் நெல் தாள் கீழே விழுந்துட்டுப்பா ஓகே அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த இலை ஓகே அந்த கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நெல் தாள்லாம் வாடி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெல்லுடைய அந்த இலையை தாள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வரகுக்கும் அதுதான், கரும்புக்கு தோகை. ஓகேங்களா? இப்போ மீதி எல்லாத்துக்கும் இதுல ஆசிரியர் எல்லாத்துக்கும் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. 6th புக்கிலேயே டேபிள் காரம் போட்டிருக்கும். அடுத்து தம்மை ஒத்த அலநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். அப்போ மேதகு அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் குறிக்கிறாங்க. அப்துல் கலாம் நம்ம இந்தியாவின் முன்னாள் குடியரசு தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தொடர்பாக 6thலேயே அப்துல் கலாம் வச்சு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன வச்சிருப்பாங்க? அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல், அப்துல் கலாமுக்கு பிடித்த தமிழ் நூல், அப்துல் கலாமுக்கு பிடித்த திருக்குறள், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்கலாம். அப்துல் கலாம் பிடித்த குறள் என்ன? அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவருக்கு பிடித்த தமிழ் நூல் திருக்குறள். ஓகே, இதெல்லாம் அப்துல் கலாம் மட்டும். அப்துல் கலாமுடைய பிறந்த நாளை என்ன தினமாக நம்ம கொண்டாடுறோம்? ஓகே, மாணவர்கள் தினம். அப்போ இது எல்லாமே நமக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி சயின்ஸ் டாபிக்கா ஓகே, அதாவது எப்படி நம்ம சங்க இலக்கியங்கள்ல அறிவியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு.
பழைய விஷயங்கள் நீதி கருத்துக்களை பேசுவார். ஓகே, ஔவையார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கருத்துக்களா பேசியிருப்பாரு ஆத்திச்சூடி. அதனால அதை நீதி நூல் சொல்றோம். ஓகே, அதே ஆத்திச்சூடிய மாடிஃபை பண்ணி பாரதியார் படிச்சிருப்பாரு. அவர் வந்து விடுதலைக்காக படிச்சிருப்பாரு. அதனால அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருப்போம்? நம்ம என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு பேர் புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். அதே மாதிரி ஆத்திச்சூடி மாதிரியே அடுத்து அறிவியல் கருத்துக்களை தமிழ்ல எடுத்து ஆழ்ந்திருப்பாரு. அவர் தான் நெல்லை சு முத்து. அவர் எழுதிய நூல் என்ன சொல்லுவாங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அறிவியல் ஆத்திச்சூடி எழுதின அவர் தான் நெல்லை சு முத்து. அந்த நெல்லை சு முத்து இஸ்ரோவில் பணிபுரிந்திருப்பார். அப்படி பணிபுரிந்தனால தம்மை ஒத்த அலநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சு முத்து அப்துல் கலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ரைட்டா? இதுதான். ஓகே, மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்ட யாருன்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? என்ன வாக்கியம் பாருங்க, அந்த வாக்கியம் கூட தம்மை ஒத்த பாருங்க அப்துல் கலாம் மாதிரி சிந்திக்கிறவர் தான் நம்மளோட நெல்லை சு முத்தாம். நமக்கு பெருமை தான். அடுத்து ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றன நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றன நூல் பல கொண்டதுவாம் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்ன கேட்டாங்கன்னா இது வந்து நமக்கு 6th புக்ல இருக்கக்கூடிய ஒரு நூல் தான். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கனிச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கனிச்சாறு. ஓகேங்களா? யார் எழுதிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் தான் இந்த கனிச்சாறு. 8 தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை வந்து மொத்தமா 8 தொகுதியாக கொண்டது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாரும் மற்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்பத்தமிழ் எழுதியது யாரு அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு செய்யுள் பகுதி தான். 6th இருக்கும். பாரதிதாசன். காணி நிலம் வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாரு நம்மளுடைய பாரதியார். விடுதலை போராட்டத்தை ஊக்குவிப்பதற்காக பாடல் வரி பாரதியார். சிறப்பதியார் நமக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள் இளங்கோவடிகளை ஏற்றியிருப்பார். இந்த பாடல் வரி முக்கியம். கனிச்சாறுங்கிற நூல்ல வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் நிலம் தமிழ் சிட்டுங்கிற நூலை இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து தமிழ் எழுத்துக்கள் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் இணை எழுத்து அப்படின்னா ஒரு எழுத்து வரும் பொழுது அதுக்கு அருகிலேயே மற்றொரு எழுத்து கம்பல்சரி வரும். ஓகேவா? ஒரு எழுத்து வரும்போது அதுக்கு அருகிலேயே மற்றொரு எழுத்து கம்பல்சரி வரும். ஓகே, அப்படி இருந்தாதான் அது ஒரு வார்த்தையா ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்படின்னா சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், அப்பதான் புரியும் சார் எங்களுக்கு. சொல்றேன். இங்கு பக்கத்துல கே கம்பல்சரி வரும். அப்போ இங்கும் கேவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாவும் கேவும் இணை எழுத்துக்கள். ஓகே, தங்கம் எங்கனாலும் பாருங்க இங்குங்கிற வார்த்தை வந்து என்ன இருக்காது, தனியா இருக்காது. ஓகே, அது வந்து கேங்கிற வார்த்தையோட சேர்ந்துதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் இணை எழுத்து. சரி, வேற ஏதாவது சார்? மஞ்சள், இஞ்சு, ச இந்த 2 எழுத்தும் இனவெழுத்து. ஒரே ஒட்டியே தான் வரும். எப்போ பார்த்தாலும் எந்த சொல்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகேங்களா ஒட்டியே தான் வரும். அதான் மஞ்சள். ஓகே, இஞ்சி, ச. இப்போ இது வந்து இனவெழுத்து சொல்றோம். அதே மாதிரி இனவெழுத்தே அல்லாதது. அப்போ மெய்யெழுத்துக்கு இனவெழுத்து இருக்கா? இருக்கு சார். இங்கு கே சொன்னேன். குறிலெழுத்துக்கு இருக்குதா? அதுக்கும் இருக்குது. நெடிலெழுத்துக்கு இருக்குதா? அதுக்கும் இருக்குது. இனவெழுத்தே அல்லாத ஒரே எழுத்து, ஒரு தனிப்பட்ட எழுத்து. அந்த எழுத்துக்கு ஏகப்பட்ட பெயர் இருக்குது. ஆயுதம், ஒற்றை, அப்படி இல்லைன்னா முக்கார் புள்ளி, அப்படி இல்லைன்னா தனி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்து தான் ஆயுதம். அந்த எழுத்து தான் இனவெழுத்து இல்லாத எழுத்து. அப்படி சொல்றோமா? அந்த எழுத்துக்கு வந்து என்ன கிடையாதுன்னா இன எழுத்தே கிடையாது. அது வந்து ஒரு வார்த்தையோட நடுவுல தான் வரும். ஆனா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எதுவும் வராது. அதான் இணை எழுத்து கிடையாது. ரைட். அடுத்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அதை கவனிச்சுக்கோ. மக்கள் கவிஞர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். ஒவ்வொரு புலவர்களுக்கும் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் நிறைய வேறு பெயர்கள் இருக்கும். பாரதிதாசனா எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான வேறு பேர் இருக்கும். பாரதியாருக்கு நிறைய வேறு பேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. மகாகவி சொல்லுவாங்க, விடுதலை கவி சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கும். ஒரு சில பேரை வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாருங்க எப்படிதான் வந்து புனைப்பெயர்கள் வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, வேறு பெயர்கள். அதே மாதிரி மக்கள் கவிஞர்னு ஒருத்தருக்கு ஒரு பெயர் இருக்குது. ஏன் அந்த பெயர் இருக்கணும்? மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய நபருக்கு தான் மக்கள் கவிஞர் என்று பெயர் இருக்கும். ஆமா, இப்ப மக்களுடைய பிரச்சனை எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னா பாடலா படிச்சிருப்பாரு. மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியல. அரசாங்கம் நிறைய ஊழல் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து மக்கள் அந்த பாடலை கேட்டாலே அவங்க கஷ்டம் தீவிர மாதிரி பாடல் எழுதியிருப்பாரு. அவர் தான் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அடுத்து
தாள் என்பதன் பொருள் என்ன அதை கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் இலக்கிய தமிழ்ல வந்து இல்லாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாதது எதுவுமே இல்லை நம்ம தமிழ்ல. ஏன் அப்படி சொல்றோம்? இலக்கியம் இருக்குது, ஓகேங்களா, உரைநடை இருக்குது, கவிதைகள் இருக்குது, காலத்துக்கு ஏற்றவாறு கவிதைகளையும் மாறுபடுகிறது. ஹைக்கூ கவிதை, லிமரைக்கூ கவிதை, புது கவிதை, கருத்து சித்திரம் எல்லாமே இருக்குது தமிழ்ல. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தாலாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்ல ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, என்ன சொல்லுவாங்க? தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சார் தாலாட்டு அப்படின்னா அதுக்கு பொருளே இருக்குது. நம்ம சின்ன வயசுல தான் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவாங்கல்ல. ஓகே, அதாவது நாக்கை அம்மா வந்து நாக்கை அசைத்து பாடுவாங்க. ஓகே, அப்ப நாவை அசைத்து பாடக்கூடியதுக்கு பெயர் தான் தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ தாள் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். நாக்கை அசைத்து, தாலாட்டு நாக்கை ஆட்டி ஆட்டி பேசுறது. ஓகேவா, அப்போ நாக்கு அதுதான் மீனிங். தாள் என்றால் நாக்கு, நாவை அசைத்து. அடுத்த பின்னொரு கூற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஓகே, ரெண்டுமே ஒரு கூற்று, நம்மளுடைய தமிழ் மொழியுடைய பழமையை பற்றி பேசக்கூடிய ஒரு கூற்று. அதை யார் கூறியதுன்னு கரெக்டா சொல்லணும். சரியா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். தாய் என்றால் யார சொல்றாங்க? தமிழ சொல்றாங்க. ஓகே, தாய்க்கு நிகரா நம்மளுடைய தமிழை வந்து பேசியிருக்காரு பாரதியார் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்படின்னா கரெக்ட் தான். 6th புக்லயே இருக்கு. ஓகே, தமிழுடைய தொன்மை அப்படிங்கிற ஒரு லெசன்ல தமிழுடைய பழமையான விஷயங்கள், அதனுடைய முதுமையை போற்றும் விதமாக இந்த மாதிரி பாடல் வரிகள் தான் இருக்கும். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் புரட்சி கவி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது மட்டும் தவறு. அது தமிழுடைய தொன்மையை பத்தி பேசக்கூடியது இது, தமிழுடைய முதன்மையை பற்றி பேசக்கூடியது இது. ஓகே, அதாவது இனிமையை பத்தி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது, நிறைய மொழி தெரியும் இருக்கு. பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் தமிழ் மொழி தான் அவருக்கு இனிமையா இருக்குன்னு சொல்றாரு. புரட்சி கவி கிடையாது, பாரதியார். இதை கூறியதும் பாரதியார் தான். சரிங்களா, அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி, ஒன்று மட்டும் சரி. எடுத்து பிரித்து எழுதுக. எல்லா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இதுலையும் எபிசோட்லையும் கண்டிப்பா பிரித்து எழுதுக இருக்கும். நான் நிலம் அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதுறோம்? ஓகேதா, நீயே யோசிப்பாரு. நான் கூட்டல் நிலம் பொருள் தருதா? பொருள் தரல. ஓகே, நிலம் முடிகிற வார்த்தை எதுவும் கிடையாது. இந்த நீ வருது, இந்த நீ வந்தாவது பரவாயில்ல, இந்த நீ வருது. அப்ப இது பொருள் தராது. பிரித்தா பொருள் தரணும்பா. பிரித்து எழுதுனா அதுதான், கொஞ்சமா பொருள் தரணும். அடுத்து, நான்கு கூட்டல் நிலம், இது பொருள் தருது. 4, ஓகே, 4 நம்பர். நிலம் அப்படின்னா நிலத்திற்கு உரியது. 4 கூட்டல் நிலம், அதுதான் நான் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பிரித்து. அடுத்து 12வது கூற்று, மெய் என்பது உடம்பு என பொருள்படும். ஆமா, மெய் அப்படின்னாலே நம்ம உடம்பை தான் சொல்லுவோம். ஓகேங்களா, மொத்தமா உறுப்புகள் எல்லாமே அமைந்ததுதான் உடம்புன்னு சொல்றோம். உடம்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஓகே, மெய்னா உண்மை என்ற பொருள் உண்டு, உடம்பு என்ற பொருள் உண்டு. இப்போ மெய் என்பது உடம்பை இருக்கக்கூடிய பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. ஆமா, மெய்யெழுத்து இக்கு இஞ்சி, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் நம்ம 3ஆ பிரிச்சிருப்போம், படிச்சிருப்போம் சின்ன வயசுலயே. மெல்லினம், இடையினம், வல்லினம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். ஓகேங்களா, கசட தவற, எரத வளல, ஞன நமன. ஓகேவா, இது எல்லாமே உச்சரிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்திலிருந்து பிறக்கும். தொண்டையிலிருந்து, தலையிலிருந்து, மூக்கிலிருந்து, இந்த மாதிரி எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் நம்மளுடைய உடல் பாகத்தில் எல்லா இடத்துல இருந்து பிறக்கிறதுனால மெய்யெழுத்துக்கள் உடல் இயக்கத்தை ஒழிக்க, உடல் இயக்கத்துடைய பங்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, அப்போ கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். கூற்றுகள் சரியானதை தேர்க. பிரித்தார் பொருள் தராது, அதுக்கு பேர் என்ன? இரட்டை கிளவி சொல்றாங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பான். படிச்சிருப்பான், டெஸ்ட் தான் எழுதிருப்பான், ஆனால் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். இரட்டை கிளவி, இன்னொன்று அடுக்கு தொடர். ஓகேங்களா, இரட்டை கிளவி அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளவி வந்து சும்மா ஏதாவது வாய் வளரி பேசிக்கிட்டே இருக்கு, பொருளே இருக்காது அது பேசுறதுக்கு. ஓகேவா, என்னத்தையா வளரிட்டு இருக்குது. ஓகே, அப்போ கிளவி என்றால் பொருள் தராது, பொருளே கொடுக்காது, வேஸ்டான விஷயத்தை தான் பேசும். ஓகே, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கா அடுக்கி வைக்கிறோம். ஓகேவா, அப்போ அது வந்து பொருள் தரும். பிரித்தால் அது பொருள் தரும். ஓகே, இது பிரித்தால் பொருள் தராது, இது பிரித்தால் பொருள் தரும். இதுதான் ரெண்டு இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். நீங்க வார்த்தைகளை வச்சு நீங்க சொல்லிடலாம். சரிங்களா,
பாருங்க, பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3ஆவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காட்டு சல சல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சல சல அப்படின்னா இது சவுண்டு தான். ஓகே, நம்ம ஒரு உச்சரிப்பிக்கக்கூடிய ஒரு சவுண்டு. அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பொருள் தருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இது எது பாம்பு பாம்பு அப்படின்னு சொன்னா அது பொருள் தரும். ஓகே, அதனால அது வந்து அடுக்கு தொடர். இது வந்து இரட்டை கிளவி. அப்ப என்னது, 3மே சரி, அனைத்தும் சரி இருக்கு. சரிங்களா? அடுத்து 6th புக்லேயே எல்லா நபரை பத்தி சொல்லியிருப்பாங்க சொன்னேன். 6th புது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி இருக்கும், காந்தி பத்தி இருக்கும். சரிங்களா? அறிவியல் இலக்கியங்கள் அறிவியல் எப்படி இருக்கு அதை பத்தி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகே, ஏபிஜே காந்தியை பத்தி இருக்கும். சரிங்களா? அதுல காந்தியை பத்தி சொல்லும் போதுதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கீங்கன்னா, காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பயணம். ஓகேங்களா? காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது, அப்புறம் வந்து காந்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து சொற்பொழிவு ஆற்றியது, யாரை மீட் பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது காந்தி ஒருத்தருடைய சொற்பொழிவை பார்க்குறாரு. ஓகே, தமிழ் இலக்கியமான நடைபெறுது. அது வந்து ஒருத்தர் வரவேற்புரை வழங்குறாரு. அவருடைய சொற்பொழிவை பார்த்து அப்படியே வியக்கிறார். என்ன வியக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவருடைய அடி நிழல்ல நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் பேசுறது தமிழ் மயங்கிருப்பாரு காந்தி. அதனால தான் யார் அவர் தான் நம்ம தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெரியவருடைய அடி நிழல்ல வந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? மொத்தம் நம்ம சங்க இலக்கியங்கள் நிறைய பிரிவா பிரிச்சிருப்பாங்க. 14 மேற்கணக்கு, 14 கீழ்கணக்கு, 50 காப்பியம், 5 காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 14 மேற்கணக்கை தான் ரெண்டா பிரிப்பாங்க. 8 தொகை, 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள். ஓகே, அதே நீதி எல்லாத்தையும் நல்லது பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி இருக்க முடியாதுதான். இருந்தாலும் அப்படி இப்படி நம்ம நல்லதுக்காக இலக்கியங்கள் சொல்லுது. அதனால அது 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதை திருக்குறள். அடுத்து தாயுமானவர் டேஸை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தாயுமானவர் தான் தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்களை கொடுத்திருப்பாரு. இவருடைய பாடல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியுடைய உபநிடதம் ஏகப்பட்ட ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு, குரூப் 4 கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வேலை செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் ஊர் பேர் கேட்கிறாங்க, மன்னருடைய பேர் கேட்கல, ஊர் பேர் கேட்கிறாங்க. சரிங்களா? கடுவரி சித்தருடைய வேறு பெயர்கள் அல்லாதது என்ன அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கடுவரி சித்தருடைய வேறு பெயர்கள் அல்லாதது என்ன சொல்லுவாங்க, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழகுனி சித்தர், ஓகே, வெட்டவெளி சித்தர், இது மட்டும் தான் அவருடைய பெயர் அல்லாதது. ஓகே, இது எல்லாமே அவருடைய வேறு பெயர்கள் தான். கடுவரி சித்தர்னா யார் இயற்கை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, அதாவது வேறு பேர்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இயற்கை கவிஞர்னா அப்போ இயற்கை வர்ணி சொல்லியிருப்பாரோ, அப்போ அந்த கவிஞர் அப்போ இயற்கை வர்ணி சொன்னதுனால தான் ஒரு கவிஞருக்கு வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அவர் தான் இருப்பாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஆப்ஷன் தான் வைக்கல, அதனால தப்பிச்சிங்க. ஓகே, சரி, ஆப்ஷன் வச்சுருக்கோம், வாணிதாசன் வச்சுருக்கோம். ஓகே, அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாருங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு கேட்டால் தான் வாணிதாசன். இங்கே இயற்கை கவிஞர் அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ இயற்கை கவிஞர் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் நம்ம இயற்கை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அடுத்து 10 பாட்டு, நாலடியார், சிலப்பதிகாரம், நன்னூல். ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய நூல்கள். அது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஈஸியா சொல்லிடலாம். பாருங்க, 10 பாட்டு, நாலடியார், சிலப்பதிகாரம். இது சிலப்பதிகாரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, சிலப்பதிகாரம் தமிழ் எழுத முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சிக்கு வந்து 3 மேட்ச் பண்றோம். ஓகே, சிக்கு வந்து 3 மேட்ச் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அடிச்சு தூக்கி போட்டு வந்துடலாம். சரியா? இது எல்லாத்தையும் ஃபுல்லா மேட்ச் பண்ணுவோம். 10 பாட்டு அப்படின்னா ஒரு இலக்கியம் தான். நாலடியார் அப்படின்னாலே இது 14 கீழ்கணக்கில் வரக்கூடியது. அதாவது சொன்னேன், நீதி நூல், அறநூல்கள் சொல்லியிருப்பேன் இது. ஓகேங்களா? அப்போ பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 3. நன்னூல் அப்படின்னா ஒரு இலக்கண நூல். நன்னூல் வந்து இலக்கண நூல் 2. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏ 4132. மாதிரி ஒவ்வொரு நூலும் எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து பாருங்க, இப்போதான் நன்னூல்னு படித்தோம். நன்னூல் குறித்து அடுத்து ஒரு பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. என்ன பாடல் வரி பார்க்கலாமா? பாருங்க,
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல். அதாவது நம்மளுடைய பொங்கல் திருவிழாவை, பொங்கல் திருநாளை குறிப்பிடுவதற்காக ஒரு சப்ஜெக்டே வச்சிருப்பாங்க, ஒரு டாபிக்கே வச்சிருப்பாங்க 6th. பொங்கல் மற்ற மாநிலங்களில் வேறு என்ன பெயர்களை செலிப்ரேட் பண்ண அப்படிங்கிறது, திருவள்ளுவர் ஆண்டு என்றால் என்ன, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க. பழையன கழிதலும் புதியன புகழ்தலும், அதுதான் போகி. ஓகே, என்னது இப்போ ரீசன் கொண்டாடணும்ல. அப்ப இந்த வார்த்தை வந்து எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்னூல், பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் போகி திருநாள். இப்போ போகி திருநாள் அந்த காலத்துல என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? ரைட்டா? ரைட். அப்போ நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து ஒரு 20 கொஸ்டின் நறுக்குன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து அதே மாதிரி 7th அந்த மாதிரி எபிசோட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.